ஃபாரின்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கீங்களா? இந்த ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிசினஸே போச்சு. உங்களுக்காக தான் டாப் 3 இன்டர்நேஷனல் பேமெண்ட் கேட்வேஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. ஸ்ட்ரைப் பேமெண்ட் கேட்வே, டிரான்சாக்ஷன் ஃபீ ஒரு 4.3%, எக்ஸ்சேஞ்ச் ஃபீ 2%, அடுத்து நம்ம ஊர் கோட்டா ஜிஎஸ்டி ஒரு 18%. ஆக மொத்தம் உங்க கஸ்டமர் $100 அனுப்புறாங்கன்னா $92.3 தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். $7.7 ஸ்ட்ரைப் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். பேபால் பேமெண்ட் கேட்வே, ஆல்மோஸ்ட் இதுல ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ 4.4%, ஃபிக்ஸ்டு ஃபீ 0.3%, அடுத்து நம்ம ஊர் ஜிஎஸ்டி ஒரு 18% போட்டீங்கன்னா உங்க கஸ்டமர் $100 பே பண்றாங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு $94.5 உங்களுக்கும், $5.5 பேபால் அக்கௌண்ட்டுக்கும் போயிடும். அண்ட் ரேசர் பே கார்டு பேமெண்ட், ஆல்மோஸ்ட் இதில் டிரான்சாக்ஷன் ஃபீ வெறும் 3% தான். இதே ஜிஎஸ்டி கூட சேர்த்து போட்டாலுமே உங்க கஸ்டமர் $100 அனுப்புறாங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு $96.5 உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். வெறும் $3.5 தான் ரேசர் பே அக்கௌண்ட்டுக்கே போகும். இதை விட சீப்பர் ஆப்ஷன்ஸே கிடையாது. ரேசர் பே மணி சேவர் பேங்க் ஆல்மோஸ்ட் 1% தான் டிரான்சாக்ஷன் ஃபீயே வாங்குறாங்க. இது கூட ஜிஎஸ்டி சேர்த்தாலுமே உங்க கஸ்டமர் $100 அனுப்புறாங்கன்னா $98.9 உங்க அக்கௌண்ட்டுக்கும், $1.18 மட்டும் தான் ரேசர் பே அக்கௌண்ட்டுக்குமே போகும். இந்த எல்லா பேமெண்ட் கேட்வேயோட கம்பேரிசன் வேணும்னா இன்டர்நேஷனல் கமெண்ட் பண்ணுங்க, உங்க டிஎம்க்கு ஷேர் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணிடுங்க.